ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சில இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். என்விடியா அண்ட் பாலண்டியரை ஷார்ட் பண்ண மைக்கேல் பெரி பற்றின நியூஸை பார்த்துட்டு ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் பற்றி கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அந்த ஸ்டாக்கையும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறம் கிரிப்டோவில் நேற்றுக்கு பெரிய செல் ஆஃப் நடந்தது. இன்ஃபேக்ட் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாகவே மிகப்பெரிய செல் ஆஃப் நடந்துகிட்ருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மைக்கேல் பெரி அப்டேட் என்னன்னு பார்ப்போம். The big short investor Michael Burry follows up cryptic AI bubble warning with bearish stock activity on Nvidia and Palantir. மைக்கேல் பரியோட ஹெட்ஜ் ஃபண்ட் சியான் அசெட் மேனேஜ்மெண்ட்டில் சில புட் ஆப்ஷன்ஸை அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட $187 million என்விடியாவுக்கு அகேன்ஸ்டாகவும் $912 million பாலண்டியருக்கு அகேன்ஸ்டாகவும் அவரோட லேட்டஸ்ட் ஃபைலிங்கில் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காரு. மைக்கேல் பரி பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. த பிக் ஷாட் படம் பார்த்த எல்லாருக்குமே கண்டிப்பாக மைக்கேல் பரி யாருன்னு தெரியும். 2008 ஹவுசிங் ஃபினான்ஸ் கிரைசிஸை முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ண ஒரு லெஜெண்டுன்னு கூட சொல்லலாம். பட் அவரோட லாங் டேர்ம் ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப ரேராக தான் கரெக்டாக இருந்திருக்காரு. 2008 ஹவுசிங் ஃபினான்ஸ் கிரைசிஸ் தான் இவருக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்தது. பட் அதுக்கப்புறம் இவர் செவரல் டைம்ஸ் கிராஷ் ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. பட் கிராஷ் அவ்வளோவா நடந்ததே கிடையாது. இந்த வாட்டி அவர் என்விடியா அண்ட் பாலண்டியருக்கு அகேன்ஸ்டாக த பிக் ஷாட் மாதிரியே இப்போது பேரிஷான ஸ்டாக் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காரு. நீங்கள் ஏஐ பபிள் நிஜமாலே இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ரிப்ளைஸ்லாம் நான் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். ஆலெக்ஸ் கார்ப், பாலண்டியரோட சிஇஓ, சிஎன்பிசியில் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது த டூ கம்பெனிஸ் இஸ் ஷார்ட்டிங் ஆர் த ஒன்ஸ் மேக்கிங் ஆல் த மணி, தட் இஸ் சூப்பர் வியர்டுன்னு சொல்லியிருக்காரு. என்விடியா அண்ட் பாலண்டியர் தான் ஏஐ கம்பெனிஸ்லேயே, ஏஐ ரெவல்யூஷன்லேயே மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிஸ். அவங்க ரெவென்யூ ஜெனரேஷன் சிக்னிஃபிகண்ட்லி ஹை. சிப்ஸ் அண்ட் ஆண்டாலஜி தான் ஃப்யூச்சரே நிர்ணயிக்க போகுது. அதுக்கு அகேன்ஸ்டாக ஷார்ட் பண்ணுறது ஒரு முட்டாள்தனமான விஷயங்கிறத ஆலெக்ஸ் கார்ப் ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காரு. ஏஐ கம்பெனிஸுங்கிற பேரில் ரெவன்யூவே இன்னும் பெருசாக ஜெனரேட் பண்ணாத கம்பெனிஸ்லாம் ஹை வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அங்கெங்கேயாவது அவர் ஷார்ட் செல் பண்ணியிருந்தா கூட அது கொஞ்சம் நியாயமான விஷயமா இருக்கும். ஏஐ இஸ் ரியல். அதில் பெஸ்ட்டு கம்பெனிஸ் ஆகிய பாலண்டியர் அண்ட் என்விடியாவை அவர் ஷார்ட் பண்ணது ரொம்பவே முட்டாள்தனமான விஷயம்னு ஆலெக்ஸ் கார்ப் ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காரு. ஆலெக்ஸ் கார்ப் ஒரு லெஜெண்டரி சிஇஓ தான். நீங்கள் பாலண்டியரோட ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்க்காதீங்க, அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸுமே பாருங்கள். சூப்பராக அவர் அந்த கம்பெனியை நடத்திட்டு வர்றாரு. ஆப்வியஸாக வேல்யூவேஷன் இப்போ கொஞ்சம் ரொம்பவே எக்ஸ்டெண்டடாக தான் இருக்குது. இந்த ப்ரைஸில் போய் நான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். பட் அதுக்குன்னு ஏஐ இஸ் இன் அ பபிள், ஏஐ இஸ் நாட் ரியல்னு சொல்கிறதெல்லாம் தரமற்ற வாதங்கள் தான். இப்போ நம்ம கிரிப்டோவில் நியூஸ் பார்க்கலாம். பிட்காயின் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் $100,000 மார்க்குக்கு கீழே விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட $1 trillion கிரிப்டோ மார்க்கெட்லேருந்து வைப் அவுட் ஆயிருக்கு. எத்தீரியம் பிட்காயினுக்கு அடுத்து மிகப்பெரிய கிரிப்டோ கரன்சினா அது எத்தீரியம் தான். பிளாக் செயின் டெக்னாலஜி, ஸ்டேபிள் காயின்ஸ்லாம் எத்தீரியமோட யூட்டிலிட்டி ரொம்பவே அதிகம். எத்தீரியமும் கிட்டத்தட்ட 4,800 4,900 மார்க்லேருந்து இப்போது 3,200 300 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கும்போது யூஎஸ் ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபர்தராக தள்ளி வச்சுருக்காங்க. டிசம்பரில் கன்ஃபார்மாக கட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்த யூஎஸ் ரேட் இப்போது தேவைப்பட்டால் தான் கட் பண்ணுங்கிற ஒரு நியூஸ் கேட்டவுமே பிட்காயின் ஹெவியாக ஃபால் ஆயிருக்கு. ஆல் கிரிப்டோ ஆல் காயின்ஸுமே ஹெவியாக ஃபால் ஆயிருக்கு. அது தவிர மேக்ரோ ப்ரெஷர்ஸ் அண்ட் ப்ராஃபிட் டேக்கிங்குமே ரீசன்ஸ்னு சொல்லலாம். இதுலேருந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இன்னுமே பீப்புள் ஆர் பிளேயிங் இட் சேஃப். அவங்க இந்த மாதிரியான ரிஸ்கி அசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அதுக்குள்ளே எல்லோரும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏஐ பபிள்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பீப்புள் ஆர் ஷையிங் அவே ஃப்ரம் ரிஸ்கி அசெட்ஸ். அவங்க எப்போ ரிஸ்கி அசெட்ஸில் கூட தைரியமாக போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ரீட்டைல் ஃப்ரெண்ட்ஸியாக போய் கிரிப்டோலலாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் நம்மளுக்கு பபிள் கண்ணு முன்னாடி தெரியும். இப்போது ஆப்வியஸாக கரெக்ஷன் நடக்கலாம், புல் பேக் நடக்கலாம், 10-15% கூட மார்க்கெட் கரெக்ட் ஆகலாம். பட் தட் டசன்ட் மீன் த பபிள் ஹாஸ் பர்ஸ்டட். இப்போ நம்ம ஆப்டஸ் வேல்யூ ஸ்டாக் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹவர்ட் மார்க்ஸ் ஏஐ பபிள் பற்றி என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். There are high valuations. I don't know enough about tech stocks or stocks in general or AI specifically to know whether the valuations are excessive. My response to date has been that the valuations are not crazy. High, but not crazy. And when things are either high or low, but not crazy, you can't make an observation. ஹவர்ட் மார்க்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இன்வெஸ்டர்ஸ். அவர் ஒரு கன்சர்வேட்டிவான ரிஸ்க் அவர்ஸான இன்வெஸ்டர் தான். அவரே வேல்யூவேஷன்ஸ் ஓரளவுக்கு ஹையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த வேல்யூவேஷன்ஸ் ஆர் நாட் கிரேசின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக பபிள் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரிலங்கிறத கிளியராக சொல்கிறாரு. இப்போ நம்ம ஆப்டஸ் வேல்யூட ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணலாம். 14,742 crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி, கரண்ட் ஷேர் ப்ரைஸ் 294 rupees.
நான் ஏற்கனவே ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். த ஸ்டாக்ஸ் தட் ஆர் இன் மை வாட்ச் லிஸ்ட்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதில் ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங்கும் நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அவங்களோட கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் 17.5. இவங்க ஒரு ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிங்கிறனால, அதாவது ஒரு என்பிஎஃப்சிங்கிறனால நம்ம வந்து இவங்களோட புக் வேல்யூ பார்த்து ஜட்ஜ் பண்ணுறது தான் இன்னுமே அக்யூரேட்டாக இருக்கும். நம்ம ஆப்டஸ் வேல்யூவோட ஹிஸ்டாரிக்கல் புக் வேல்யூ அண்ட் ப்ரைஸ் டு புக் சார்ட்டை பார்ப்போம். அவங்க 4.5 டைம்ஸில் ஆவரேஜாக ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸாக. கரண்ட்டாக 3.5ஓட கொஞ்சம் கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட்ஸோட அவங்க கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க புக் வேல்யூ 3.5 டைம்ஸ் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால இவங்கள எக்ஸ்பென்சிவ்னு நம்ம சொல்ல முடியாது. பட் எனக்கு ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கான சில ரீசன்ஸ் இருக்குது. அது என்னன்னு இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இவங்களோட ப்ராஃபிட் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டே இருக்குது எவ்ரி குவார்ட்டர். இவங்களோட சேல்ஸும் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. எனக்கு இவங்க இதில் ரொம்ப பிடிச்சதே இவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் தான். இவங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பாருங்கள் 83%, 84% இருக்குது. ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் 80%க்கு மேலே தான் இருந்திருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 40%க்கு மேலே இருக்குது. நீங்கள் அதர் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் எடுத்து பாருங்கள். அவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் 7 கம்பெனிஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பெரிய ஹவுசிங் ஃபினான்ஸ் நேம்ஸ்லாம் இதில் இருக்குது. பட் நீங்கள் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே கூட எடுத்து பாருங்கள். ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங்கோட 41% நெட் ப்ராஃபிட் மார்ஜினை யாராலுமே பீட் பண்ண முடியாது. இவங்க புக் வேல்யூ எக்ஸ்பென்சிவாக இருக்குங்கிற ஒரே காரணத்தினால இவங்க ஓவர் வேல்யூங்கிற அர்த்தம் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ்லாம் 4.57 டைம்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 22 டைம்ஸ் தான். அவங்க பிஇ கூட 40ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆப்டஸ் வேல்யூ 17ல் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ரிலேட்டிவ்லி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக தெரில. எனக்கு கன்சர்னிங்காக இருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்க ஸ்டேக்கை கண்டினியூஸாக சேல் பண்ணிகிட்டே வராங்க. 62%லேருந்து இப்போது 23% லாஸ்ட் 4 இயர்ஸில் அவங்க ஸ்டேக்கை செல் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பட் இதில் மனசை தேர்த்திக்கிறதுக்கு இன்னொரு நியூஸும் இருக்குது. இந்த ஸ்டேக்லாம் டைரெக்டாக பப்ளிக் தலையில் போய் விழலை. பப்ளிக் தலையில் கொஞ்சம் போய் விழுந்திருக்கே தவிர எஃப்ஐஎஸும் டிஐஎஸும் கூட போட்டு இதை வாங்கிட்டே தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 35% வந்து எஃப்ஐஎஸ் கிட்டேயும் 25% வந்து டிஐஎஸ் கிட்டேயும் இருக்குது. ஸோ இன்னும் மெஜாரிட்டி ஸ்டேக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது. பப்ளிக் கிட்ட 14% ஸ்டேக் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப பெரிய நெகட்டிவ் சைன் நம்ம சொல்ல முடியாது. ப்ரொமோட்டர்ஸ் எதுக்காக அவங்க ஸ்டேக்கை கம்மி பண்ணிகிட்டே வந்திருக்காங்க, அவங்க ஸ்டேக்கை ஃபர்தராக கம்மி பண்ணுவாங்களாங்கிற நியூஸ் எல்லாம் நம்ம இனிமேல் கேதர் பண்ணி டீப் ரிசர்ச் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். உங்கள் யாருக்காவது அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானுமே இதை பற்றி ரீசர்ச் பண்ணி ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் எனக்குமே ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. பட் ரஷ் பண்ணி நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற எந்த அவசியமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.